பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராஜஸ்தான் மற்ற வட மாநிலங்கள்லேருந்து ஆடுங்கள் நம்ம மொத்தமாக இறக்கி கொடுத்துட்ருக்கோம். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள பட்டி விலைக்கு, அதாவது அங்கே என்ன ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அந்த ரேட்டு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன வருதோ அது நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அது போக ஒரு ஆட்டுக்கு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு கமிஷன் பேசிஸில் 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த 200 ருபீஸ் பார்த்திங்கன்னா அங்கே லோக்கலில் என் கூட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 100 ருபீஸு, அது இல்லாமல் எனக்கு ஏஜேஎஸ் நிறுவனத்துக்கு 100 அப்படின்னு சொல்லி ஒரு 200 ருபீஸ் கமிஷன் பேசிஸில் நம்ம பட்டி ரேட்டில் மொத்தமாக ஆடு எடுத்து கொடுக்கலாம். இந்த மொத்தமாக அப்படின்றது ஒரு வண்டிக்கு பார்த்திங்கன்னா 300லேருந்து 320 330 ஆடுங்களோட சைஸை பொறுத்து இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும், நம்பர்ஸ் வேரியேஷன் இருக்கும். நீங்கள் ஒரு 300 அப்படின்னு சொல்லி நீங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. 300ன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வண்டி நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை ஒரு வண்டி எனக்கு தேவையில்லை, எனக்கு பார்ட் லோடு போதும், ஒரு 150 ஆடு இருந்தால் போதும், இல்லை அதுவும் இல்லை எனக்கு ஒரு 100 ஆடு இருந்தால் போதும் அப்படின்னு மினிமம் ஒரு 100 ஆடு அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள பட்டி விலைக்கு எடுத்து கொடுக்கலாம். இதில் எல்லோரும் எடுத்து கொடுப்பாங்க, நிறைய பேர் எடுத்து கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டுக்கு இப்போ நீங்கள் ராஜஸ்தானில் அஜ்மீர் மார்க்கெட்டில் உங்களுக்கு யாராவது பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா 2% அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நீங்கள் ஆட்டுக்கு 100 ரூபா கொடுக்குறது இல்லாமல் 2% கிடைக்கும். அப்போது ஒரு வண்டிக்கு நீங்கள் ஒரு சராசரியாக ஒரு 20 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 20 லட்ச ரூபானா அவங்களுக்கு 2% கமிஷன்ன்றது எவ்வளோன்னு நீங்களே கணக்கு பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் ராஜஸ்தானில் விட்டுட்டு நீங்கள் ஜோத்பூரில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4% உங்களுக்கு ஆடு வாங்கி கொடுக்குறவங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் ஆடுக்கு நீங்கள் 100 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்கள்கிட்ட 100 ரூபா ஆட்டுக்கு வாங்கிடுவாங்க. நீங்கள் 100 ஆடு எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் 300 ஆடு எடுக்கும்போது ஒரு லோடு எடுக்கும்போது 30,000 அவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. இது இல்லாமல் 20 லட்சத்து ரூபாய்க்கு 80,000 ரூபா என்ன பண்ணுவாங்க, நான் 20 லட்சம்ன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 23 லட்சம் 25 லட்சம் கூட ஆகும் வண்டி பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிதல் அடிப்படையில் சொல்கிறேன் நான். 20 லட்சத்துக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா 4% கமிஷன் கொடுப்பாங்க. அந்த 4% உங்களுக்கு யார் ஆடு வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி உங்கள் கூட ஏஜெண்ட் மாதிரி வர்றாங்களோ அவங்க அந்த பணம் வாங்கிக்கிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு 30,000 கொடுப்பீங்க, அவங்க ஒரு 80,000 கொடுப்பாங்க. 1,10,000 ரூபா உங்களுக்கு ஜஸ்ட்டு நின்று ஒரு நாள் 2 நாள் மெனக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. இது 20 லட்சம் முதலீடு போடுற உங்களுக்கு கிடைக்குமா, இந்த அமௌண்ட்டு கிடைக்குமானா 100% உங்களுக்கு கிடைக்காது. இந்த ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி புது புது பண்ணைகள் நிறையா புரிதல் இல்லாமல் நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு போய் அங்கே போய் நிற்கிறதுனால அங்கே ரேட்டு விலைவாசியும் அதிகமாகிருச்சு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு வியாபாரத்தில் இருக்க லாபமும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. ஒரு ஆட்டுக்கு 500 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா கிடைக்கும், அதெல்லாம் கனவுல கூட நினைக்கிறது கிடையாது. யாராவது அந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா வாங்கி அவங்க கறிக்கடை வச்சுருக்குறாங்க சொந்தமாக அப்படின்னா வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர வாங்கி கை மாற்றுறது, இப்போ நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு நம்மளை மாதிரி விற்கிறவங்களுக்கு 500 1000லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்றது நமக்கு தெரியலை. பட் 200 300 ரூபா அப்படின்றது ஒரு நார்மலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு. அப்போ எடுத்துகிட்டு வர்ற உங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட அதில் இருக்க ரிஸ்க்கு, ஆடு இறந்துடுறது, வழியில் வர்றது, இல்லை நம்ம இடத்துக்கு வந்த பிறகு இறந்து போகிறது, உடம்பு சுகம் இல்லாமல் போகிறது, இது எல்லா ரிஸ்க்கும் நம்ம ஏற்றுக்கிறோம். பட் உங்களுக்கு ஜஸ்ட்டு கூட நின்று ஒரு நாள் 2 நாள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இதில் அதிகம். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம கமிஷனை கழிச்சிக்கிட்டு வாங்குகிறோம். இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம், ஒருத்தவங்கள்ட்ட சரக்கு வாங்கியாச்சு ஒரு ஏஜென்ட் மூலிமா. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 80,000 கழிச்சிட்டு நம்ம எனக்கு ஆடு கொடு, எனக்கு கமிஷன் தேவை கிடையாது, எனக்கு நீ 4% எனக்கு நீ பர்சனலாலாம் கொடுக்க வேண்டாம், அந்த 80,000 கழிச்சு கொடு அப்படின்னா அந்த 80,000 லாபம் உங்களை சேர்ந்ததாகும். நீங்கள் வெறும் 200 ரூபா தான் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு அதனால் பெனிஃபிட்டு ஆன் ஸ்பாட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு ஆடு கம்மியாயிடுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அந்த உள் கமிஷன் இல்லாமல் எங்களால் ஆடு வாங்கி கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் எதாக இருந்தாலும் என்னையே நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். என்னை நேரடியாக தொடர்பு கொண்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து நம்ம கரெக்டான உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஆடுங்களை கொண்டு வந்து இறக்கி தருவோம். 2வது, நீங்கள் ராஜஸ்தானுக்கு வந்தால் வாங்கி தருவீங்களான்னா என்னால் வாங்கி தர முடியாது. ராஜஸ்தானுக்கு வந்தீங்கன்னா வாங்கி தர முடியாது. உங்களை வந்து ராஜஸ்தானில் இருந்து கூட்டுட்டு போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் இன்னொரு ஏஜெண்ட்டை போய் பார்த்து அது பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி ஆகுறீங்க. நீங்கள் வர்றீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. ஒரு சிலர் என்கிட்ட எடுக்கிறாங்க, ஒரு சிலர் வேறவங்கள்ட்ட போய் ஏமாறுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம வழிகாட்டின மாதிரி ஆயிடுது. நீங்கள் ராஜஸ்தானில் வந்து நீங்கள் உட்காந்து அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. நீங்கள் இங்கே வந்து பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 2-3 நாளில் உங்களுக்கு, அதாவது ஆக்சுவலாக வந்து என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லோடு வெள்ளிக்கிழமை வேணுமா, நம்ம பர்ச்சேஸ் வந்து அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாள் முடித்து செவ்வாய்க்கிழமை நைட்டு ஏற்றினோம்னா உங்களுக்கு வந்து லோடு வந்து வெள்ளிக்கிழமை வரும். இல்லை உங்களுக்கு வந்து லோடு வந்து செவ்வாய்க்கிழமை வேணுமா, நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இருந்தே பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாதிரி வந்து சனிக்கிழமை நைட் ஏற்றணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமை விடிய காலம் ஏற்றினா கூட உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை லோடு வந்துடும். இதுதான் இந்த மாதிரி பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி வளர்ப்பு ஆடுங்களும் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். எல்லாமே வந்து ஒரு மினிமம் குவான்டிட்டி வந்து, அதாவது இந்த கட்டிங் கோட்ஸாக இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 100 நம்பர்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டில் நம்ம வண்டி வர்ற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வரும். அதே மாதிரி சேலம் சைடு, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாதிரி சர்க்கிளுக்கு நம்மளால் வண்டி பண்ணி கொடுக்க முடியும். அதுக்கு அடுத்து எங்கே அனுப்ப முடியும்னு சொன்னால், கன்னியாகுமரி சைடில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த ஏரியாவுக்கு அனுப்பிச்சி கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 3 இடத்துலையும் நம்மளுடைய ஏஜிஎஸ் பிரான்ச் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் போகிற வண்டிகளில் உங்களுக்கு நம்ம பார்ட் லோடு போடணுன்னா போட்டு விட்டுட்டு நம்ம உங்களுக்கு இறக்கி கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆடுங்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து கொடுக்குற ஆடுங்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். சில புதிய சகோதரர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஆடு வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ்னால் வந்து பார்ட்டு ஒரு 100-150 ஆடு கேட்டவங்களுக்கு ஒரு 80 ஆடு கொடுத்துருக்கோம். இந்த வாரத்தில் ஏதாவது நம்ம இறக்கி கொடுக்கணும். ஏன்னா அங்கே இருக்கிற ஏஜெண்ட்டும் நம்ம கொடுக்குற இடத்துலையும் சில பேர் வந்து பொய் சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சில சூழ்நிலையில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறோம், வைக்கிறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியில் வந்து நம்ம ஒரு 300 ஆடு போட சொன்னாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 250, 260 போட்டு வண்டி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. நம்மள்ட்ட வந்து இறங்குற வரைக்கும் நம்மள்ட்ட அதை பற்றி சொல்கிறதில்ல. ஆடு வருது, ஆடு வருது, நீங்கள் கேட்டதான் அனுப்பிச்சாச்சு, கேட்டதான் அனுப்பிச்சாச்சுன்னு. இங்கே வந்த பிறகு நம்ம கவுண்டிங் எண்ணி பார்த்தோம்னா, நம்ம ஆர்டர் கொடுத்துருக்குது 300, 320 அந்த மாதிரி கொடுத்துருப்போம். அவங்க அனுப்பிச்சி வைக்கிறது பார்த்திங்கன்னா 250, 270 இப்படி அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ நமக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து உருவாகுது. இது வந்து அதே மாதிரி வண்டி என்ன பண்ணுறாங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அனுப்ப முடியலன்னா செவ்வாய்க்கிழமை அனுப்ப முடியல, புதன்கிழமை தான் வண்டி வருது, அங்கே வந்து நம்ம ஸ்டாக்கு ஏற்றலை, எனக்கு வந்து போதிய ஆடு, அதாவது வண்டிக்கு ஏற்றுற அளவுக்கு ஆடு கிடைக்கல அப்படின்ற மாதிரி எதுவும் அவங்க வந்து அப்டேட் பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, செவ்வாய்க்கிழமை கிளம்புன மாதிரியே நம்மள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க, வண்டி கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம அதை நம்பி வெள்ளிக்கிழமை வரும்னு உட்காந்துருந்து, வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கேட்டோம்னா, இல்லை வண்டி வழியில் லேட் ஆகிடுச்சு, அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, நான் சனிக்கிழமை காலையில் தான் அனுப்பிச்சேன். இந்த மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் நமக்கு ஆடு அனுப்பிச்சி கொடுக்குற சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு இதை வந்து தவறான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுனால, நம்ம இங்கே செவ்வாய்க்கிழமை வர வேண்டிய வண்டியை வந்து செவ்வாய்க்கிழமை வரும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது புதன்கிழமை சாயந்தரம் சம்மந்தம் இல்லாமல் வருது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் வியாபாரத்துக்கு. நம்மளை நம்பி 4 வியாபாரி எதிர்பார்த்துட்ருப்பாங்க. வண்டி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு டைமிங்க்கு வந்தாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை சாயந்தரத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணுறது, அப்படி இந்த ஒரு 2-3 வாரமாக வந்து நான் இங்கே லோக்கலில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த சின்ன சின்ன ஆர்கனைசேஷன் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் இன்னொரு 1 or 2 டேஸில் வந்து நான் பர்ச்சேஸ்க்கு வந்து நான் முதல்ல மாதிரி நம்மளே வந்து டைரெக்டாக போகிறோம். ஆளுங்களை வச்சு எடுக்கிற மாதிரி ஐடியாஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஒருத்தர் வேலைக்கு வைக்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போய் ஏஜெண்டாக மாறிடுறாங்க. நமக்கு சம்பளம் வாங்குறவங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டேங்கிறாங்க. யாரை நம்புறது அப்படின்னு நமக்கே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. அதனால் இனி வந்து நம்ம டைரெக்டாக களத்தில் இறங்கி நம்ம தான் பண்ணி ஆகணும். பர்ச்சேஸை பொறுத்தளவில் நம்ம தான் பண்ணி ஆகணுன்ற சூழலுக்கு வந்துட்டோம்.
நம்ம ரொம்ப ரொம்ப நாள் நான் வேலைக்கு ஆள் வைக்காமல் இருந்தேன். திருப்பி ஒருத்தரை வந்து வேலைக்கு ஒரு நண்பர் நம்மளை மாதிரி நடத்துகிற நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். இவரை வந்து வச்சுக்கோங்க, நேர்மையாக இருப்பார், நியாயமாக இருப்பார், எல்லாமே வந்து நேர்மை நியாயம் அதெல்லாம் ஓகே தான். தொழிலில் வந்து விசுவாசம் இருக்கணும். வேலை பார்க்குற இடங்களில் யார் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, யார் நம்மளை கூப்பிட்டு போனாங்க, யார் வேலை இருந்தாலும் இல்லாட்டியும் நமக்கு வந்து எல்லா நேரத்துலையும் வந்து சாப்பாடு செலவுலேருந்து தங்குற செலவுலேருந்து இங்கேருந்து பயணம் போகிறது பயணம் வர்றது எல்லாத்தையும் யார் கொடுத்தாங்க, அதெல்லாம் நினச்சி பார்த்து வந்து வேலை யார்கிட்ட இருக்குமோ அவங்கள்ட்ட விசுவாசமாக இருக்கணும். அது வந்து இன்றைக்கி அதை எதிர்பார்க்க முடியல. அது நமக்கு வந்து அது வந்து அடிக்கடி நடக்குது. அது ஏன் அப்படின்னா, நான் யாரை எந்த ஸ்தானத்தில் வைக்கணும் அப்படின்றத வந்து அந்த வேலைக்கு இருக்கிறவங்கள அந்த வேலைக்கு இருக்க ஸ்தானத்தில் வைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அது என்கிட்ட இல்லை. என்னோடய மைனஸ் வந்து அதுதான். நான் ரொம்ப சகஜமாக நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரர்கள் மாதிரி நான் வந்து எளிமையாக எல்லாத்துட்டையும் லாஸ்ட்டு கீழே ஒரு என்ன என் கம்பெனியில் வந்து லோ கேட்டகரியில் இருக்க லேபர் கேட்டகரியில் இருந்து ஹை லெவலில் இருக்கிறவங்க வரைக்கும் நான் வந்து என்னுடைய சகோதரர்களாக நினச்சி தான் பழகுறேன். பட் வந்து அந்த லோ கேட்டகரியில் இருக்கிற அந்த விசுவாசம் கூட நம்ம வந்து அந்த பர்ச்சேஸ் லெவலில் ஒருத்தவங்கள அட்ஜஸ்டன்ட் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி நம்ம வைக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்க அந்த விசுவாசம் கூட இவங்கள்ட்ட வந்து இருக்க மாட்டேங்குது. மாதம் சம்பளம் வாங்கின அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா நமக்கு ஆடு வாங்கி கொடுக்கக்கூடியவங்கள்ட்ட போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு கீழே வேலைக்கு சேர்ந்துற மாதிரி போயிட்டாங்க. பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். இனி பர்ச்சேஸ் வந்து நம்ம தான் டைரெக்டாக பண்ண போகிறோம். தேவைப்படுற சகோதரர்கள் வந்து தயவுசெய்து என்னுடைய நம்பருக்கு டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சீனி முபாரக்கு, அதே மாதிரி இது ஈரோடில் வந்து சிவா, டிரைவர் சிவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஈரோடில் வந்து விஷ்ணு, அவங்க அப்பா பேர் கதிர். திருப்பி பரமக்குடியிலேருந்து ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ். இங்கே லோக்கலில் வேளச்சேரியில் வந்து ஜம்சத் பாய். இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிரெடிட்டை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்காம, சுத்தமாக திருப்பி கொடுக்காம இருக்கிறதுனால எங்களுடைய வியாபாரம் வந்து பாதிக்கப்படுது. எங்களுடைய பேர் வந்து கலங்கடிக்கப்படுது. ஒவ்வொருத்தரும் 4.5 லட்சம், 11 லட்சம், 3 லட்சம், இந்த மாதிரி வந்து 2 லட்சம், 1 லட்சத்துக்கு கீழே இல்லை. இந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 23 லட்ச ரூபா வர வேண்டிய அமௌண்ட்டு. தயவுசெய்து உங்களால் முழுசாக கொடுக்க முடியலன்னா கூட இந்த வீடியோ மூலிமா உங்கள்ட்ட தயவுசெய்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். உங்களால் முடியலைன்னா ஒரு பார்ட் அமௌண்ட்டு இல்லை ஒரு குவார்ட்டர் அமௌண்ட்டு அந்த மாதிரியாவது எங்களுக்கு வந்து பேமெண்ட்டை வந்து நீங்கள் சிறுக கூட ரிட்டர்ன் கொடுங்க. அது எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும். தேவையில்லாமல் வந்து எங்கள் பேரை வந்து நீங்கள் வந்து கெடுக்காதீங்க. நாங்கள் கொடுக்க வேண்டிய சிலருக்கு வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலைகளில் வந்து போயிட்டுருக்கு. தயவுசெய்து நீங்கள் பேமெண்ட்டை வந்து கொடுங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களால் முழுசாக கொடுக்க முடியலாட்டியும் கூட ஒரு வீக்லி பேசிஸில் வந்து நீங்கள் கோட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க தாராளமாக நினச்சா கொடுக்க முடியும். லீகல் ஆக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. சட்ட நடவடிக்கைகளும் போயிட்டுருக்கு. நான் அதை டைட் பண்ண விரும்பலை. நான் உங்கள்கிட்ட வந்து சுமூகமான முறையில் வந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து கொடுக்க வேண்டிய காசு உங்கள்கிட்ட வந்து கடனாவோ எக்ஸ்ட்ராவோ இல்லை நீங்கள் 6-7 மாதம் நீங்கள் வாங்கி இப்படி இழுத்தடிச்சிட்டிங்க, எனக்கு இவ்வளோ பணம் போட்டு கொடுங்க அப்படின்லாம் நான் கேட்கல. வாங்கின பணத்தை இன்னமும் நான் டைம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஒரு பார்ட் அமௌண்ட்டை இல்லை உங்களால் முடிஞ்சதை கொண்டு வந்து கொடுத்து இவ்வளோ நாளில் தரோம் அப்படின்னு சொல்லி நேர்மையாக நடந்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா பிரான்ச்லேயும் ஆடுகள் கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.